அப்போ நம்ம டே ஃபுல்லாக கான்சியஸாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த விஷயத்தை பிரேக் பண்ண முடியும். சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து லிவ் பண்ணாமல் கான்சியஸ் மைண்ட்லேருந்து நம்ம லிவ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நம்மளோட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தான் நம்மளுடைய லைஃப் தான் ஒரு மூவி. அப்போ நம்ம தான் இந்த மூவியோட டேரக்டர். நமக்கு பிடிச்ச இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்டரும் நம்ம தான், எடிட்டரும் நம்ம தான், எல்லாமே நம்ம தான். அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம கான்சியஸாக இருக்கும். இதுக்கு என்ன ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணுறது? சிம்பிள், ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராக்டிஸ். அன்டெத்தர்டு சோல். வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட ட்ரீம் லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் எல்லாமே இந்த சேனலில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை இவ்வளோ நாள் நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாமல் நம்ம லிவ் பண்ணிட்டோம். நம்ம ஸ்கூல் டேஸில் நமக்கு இதை பற்றி யாருமே சொல்லலை. ஸ்கூல் டேஸில் மீன்ஸ் ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ் சப்ஜெக்டில் வந்து இதை பற்றி வரல. காலேஜில் நம்ம லேர்ன் பண்ணதில் இதை பற்றி வரல. அண்ட் நம்மளுடைய பேரண்ட்ஸும் டீச் பண்ணல, சொசைட்டி நம்மளை சுற்றி உள்ளவங்க என்விரான்மெண்ட்லாம் டீச் பண்ணல. சம்திங் ஏதோ ஒரு விஷயம் யூடியூப்பில் நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம், இல்லை ஒரு புக் வந்து ஜென்ரலாக கேள்விப்பட்டிருக்கோம், யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நமக்கு சொல்லியிருப்பாங்க, எப்படியோ இந்த ஒன்று தெரிய வந்திருக்கும். தெரிய வரும்போது நமக்கு என்ன கேள்வினா, இவ்வளோ நாளாக ஏன் இதை சொல்லலை, இப்போ இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படியா அவங்க ஒரு சிலவங்களுக்குலாம் இந்த லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றவங்கலாம் ஸ்டில் ரிமைன் அப்படியே இருக்காங்களே. சிம்பிள், நம்ம யாரெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ட்ரோலில் லிவ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களோட லைஃப் எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். பாஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ப்ரெசென்ட் இருக்கும், ப்ரெசென்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் பேச்சை கேட்டு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ. அப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது? ஒன்றுமே இல்லை, அவங்க கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறாங்க. அந்த கான்ஷியஸ் டெசிஷன் தான், அந்த கான்ஷியஸாக அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தான் அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதை இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறமும் சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல், ஓல்டு ரொட்டீன் இல்லாமல், இதுக்கப்புறம் பழைய விஷயம்லாம் திங்க் பண்ணாமல், வேணான்ற விஷயம்லாம் திங்க் பண்ணாமல், நமக்கு என்ன வேணும்? கான்ஷியஸாக ஓகே எனக்கு அது வேணும், அது வேணும்னா நான் என்ன பண்ணணும்? பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, இதுதான் கான்ஷியஸான முடிவு, கான்ஷியஸ் டெசிஷன். இந்த டெசிஷனை நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் யார் யார் எடுப்பாங்களோ அவங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் போது, அப்போ இந்த கான்ஷியஸ் டெசிஷன் எடுக்கிறது எப்படி, இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது எப்படி, இது ஃபுல் டைம் மெயின்டைன் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அப்டேட் பண்ணி பார்த்துக்கோம். நம்மளோட சேனலில் 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நம்ம ரீச் ஆகிட்டோம். அதனால் அந்த கோர்ஸ் வந்து ஃபுல் டைம் ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த 4 கோர்ஸ் ஜஸ்ட் இப்போ 500 தான், 1500 ருபீஸ் ஒருத்தல கோர்ஸ் ஜஸ்ட் 500. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுடைய என்டையர் லைஃப் சேஞ்ச் ஆகும். வேறு 6 மந்த்தில், அதாவது லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளை, இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ள உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த கோர்ஸ் பை பண்ணியிருக்கீங்களோ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பேர் இன்னும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அப்ளை பண்ணால் தான் அது மாறும். ஸோ யாரெல்லாம் பை பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டே டு டே ஆக்டிவிட்டியில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் தான் சேஞ்ச் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம அப்ளை பண்ண இது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி லைஃப் சேஞ்ச் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்ம லைஃபை கிரியேட் பண்ணுது. நம்ம சொன்ன மாதிரி யார் சப்கான்ஷியஸ் மைண்ட் பேச்சு கேட்டு வேலை செய்கிறாங்களோ ஒரே மாதிரி லைஃப் இருக்கும். அப்போ கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி கான்ஷியஸ் டிசிஷன் எடுத்து சப்கான்ஷியஸ் மைண்ட் யாரெல்லாம் மாற்றுறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க லைஃப்பை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அந்த கோர்ஸ் சொல்லியிருக்கு. ஸோ என்கிட்ட இது வந்து மேஜிக்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஒரு டெக்னாலஜி, இது வந்து ஒரு சயின்ஸ், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி 7 days கான்ஷியஸ்னஸ் ஒர்க் ஷாப் வந்து ஜூம் மீட்டிங்கில் ஸ்டார்ட் ஆக போது. இது வெறும் 100 members மட்டும்தான் எலிஜிபிள். எப்போ? நெக்ஸ்ட் மண்டே இது வந்து ஆரம்பிக்கும். ஸோ எல்லாரும் ஸோ சீக்கிரம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, சீக்கிரம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர 100 members மட்டும்தான் அதில் வந்து எலிஜிபிள். ஓகே, இப்போது நம்ம பார்த்த மாதிரி கான்ஷியஸ்னஸ், இந்த கான்ஷியஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்க எல்லாருமே கான்ஷியஸாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் அவங்க லைஃப் மாறுது. லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியாமல் இருக்கிறவங்களும் யாரெல்லாம் கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களோ லைஃப் மாறும். இதான் வந்து நேச்சரான ஒரு லா. அந்த கான்ஷியஸாக நம்ம இருக்கிறது எப்படி? இப்போ வந்து நமக்கு அந்த திங்கிங் வந்து வந்துடும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ஒரு திங்கிங் வந்துடும். அந்த திங்கிங் ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடும், எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி திரும்ப அதிக திங்கிங் வந்துடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம டே ஃபுல்லாக கான்ஷியஸாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த விஷயத்தை பிரேக் பண்ண முடியும். சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து லிவ் பண்ணாமல் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம லிவ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நம்மளோட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தான் நம்மளுடைய லைஃப் தான் ஒரு மூவி. அப்போ நம்ம தான் இந்த மூவியோட டேரக்டர். நமக்கு பிடிச்ச இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்டரும் நம்ம தான், எடிட்டரும் நம்ம தான், எல்லாமே நம்ம தான். அப்போ நமக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். இதுக்கு என்ன ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணுறது? சிம்பிள், ரொம்ப 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 ஈஸியான ஒரு ப்ராக்டிஸ். அன்டெத்தர்டு சோல், த ஜேர்னி பியாண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு மைக்கேல் சிங்கர் எழுதியிருக்காரு இந்த புக்கை. ஸோ இந்த புக்கில் ஒரு ப்ராக்டிஸ் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா,
உங்களோட மைண்டு வேறு ஒரு ஆளாக பாருங்கள். இப்போ எங்கே பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த மைண்டு தான் நான், இந்த பாடி தான் நான். ஸோ பாடி கான்செப்ட் நான் அப்போ வருவோம். இந்த மைண்டு தான் நான், இந்த மைண்டு நான் அப்படின்னா இதில் வரக்கூடிய தாட்ஸும் நான் தானே. அப்போ இது உண்மை தானே. இங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மைண்டை நம்ம வேறு ஒரு ஆளாக பார்க்குறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் அப்படியே போயிடும். ஒன்றுமே இல்லை. வேறு ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவாக சொன்னாங்க அப்படின்னா நம்ம கேட்க மாட்டோம். உனக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடும் நான் நாளைக்கு அப்படின்னா நம்ம என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அதே இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவராக சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம துரத்தி விட்ருவோம். நம்ம ஒரு வேளை அந்த பர்சன் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அவனை துரத்தி விட்ருவோம். நெகட்டிவாக யார் சொன்னாங்க அவங்க மேலே கோவப்படுவோம். இந்த மாதிரி நீ எப்படி இப்படி சொல்லலான்ற மாதிரி சண்டை போடுவோம். அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அது நெகட்டிவான ஒரு விஷயம். யார் தான் நெகட்டிவ் ஏற்றுக்குவா? ஸோ அதே மாதிரி ஆனால் நம்ம மைண்ட் சொல்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்கிறோம். அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும். மைண்ட் வந்து உனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும், நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து உனக்கு ஹேப்பன் ஆகாது, இந்த மாதிரி ஹேப்பன் ஆகும். இதெல்லாம் சொல்ல நம்ம அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடும். நம்புறது தான் இங்கே பிரச்சனை. வேறு ஒரு பர்சன் சொல்லும் போது நம்ம அதை நம்பலை. அதே இது நம்ம மைண்ட் சொல்லும் போது நம்ம நம்புகிறோம். அப்போது இந்த மைண்டை நம்ம வேறு ஒரு பர்சனாக நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த மைண்டுக்கு ஒரு ஃபார்ம் கொடுங்க. இதுலேருந்து வரக்கூடிய தாட்ஸ் எல்லாமே பக்கத்துலேருந்து உங்களோட ரூம்மேட், உங்களோட மைண்டு தான் உங்களோட ரூம்மேட். உங்களோட ரூம்மேட் இல்லை உங்களோட அந்த மாதிரி உங்களோட ரூம்மேட். அப்போ டே டு டே இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் கூடவே இருக்கான். அவன் தான் இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே நம்ம மைண்ட் இல்லைன்றது தெரிஞ்சிடும். அப்போ அவன் சொல்கிறது உண்மை கிடையாது, நம்ம கேட்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போதே இந்த தாட் ஆன் ஆயிரும், அந்த மைண்ட் ஆன் ஆயிரும். அப்போ ஓகே, அது வேற ஒரு பர்சன். இன்றைக்கி நீ போகிற இந்த இடத்துல ஒழுங்காக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? இன்டர்வியூவே போகிறோம், அந்த இன்டர்வியூவில் நமக்கு செலக்ட் ஆகலைன்னு என்ன பண்ணலாம்? மைண்டு சொல்லும். அதை வேற ஒரு பர்சன் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஜஸ்ட் கேட்டுட்டு மட்டும் விட்டுருங்க. ஸோ வேற ஒரு பர்சனாக நம்ம வந்து துரத்தி விட்டுறலாம். ஆனால் நம்மளோட மைண்டை நம்மளால் துரத்தி விட முடியாது. ஏன்னா அதுக்கு கொடுத்த வேலை அப்படி. அப்போ நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம அப்படியே மைண்டையே நம்ம பார்க்கும்போது அந்த மைண்ட் சொல்கிறத நீ பாடிடும். ஒன்றுமே இல்லை. இப்போயே வந்து நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், என்ன தாட் வருதுன்னு கவனிங்க. நல்லா உன்னிப்பாக கவனிங்க. மைண்ட் என்ன சொல்ல வருதுன்னு நல்லா கவனிங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கவனிங்களேன். கவனிக்கும் போது என்ன நடக்கும்? டக்குன்னு கொஞ்சம் நேரத்துக்கு மைண்ட் எதுவுமே சொல்லாது. நம்ம எந்த தாட்டும் வராது. எந்த தாட்டும் வரலையே அப்படி தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம கவனித்தோம் அப்படின்னா அந்த தாட் வந்து போயிடும். நல்லா உன்னிப்பாக கவனிச்சோம் அப்படின்னா அந்த தாட் வந்து நமக்கு வராது. அதே மாதிரி ஏன் டே டு டேயில் அதிக தாட் வருது? நம்ம அதை கவனிக்கிறத விட்டுட்டோம், அப்சர்வ் பண்ணுறத விட்டு நம்ம அதுக்குள்ளே மூழ்கி போய் நம்மளும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் பிரச்சனை. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? ஒரு மைண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ஓகே, இப்போ தான் இங்கிட்டு இருக்கா, இவன் தான் மைண்ட், நீ சொல்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவனும் சொல்கிறத நீ பாடிடுவான். பாருங்கள், எதுவும் சொல்லலை. இப்போ நான் கவனிக்காமல் விட்டதுக்கப்புறம் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். திரும்ப பாருங்கள், நான் கவனிக்கும் போது அவன் எதுவும் பேச மாட்டான். பாருங்கள், சேம் இதே விஷயந்தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இப்போ என்ன இதான் இந்த மைண்ட் ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது கவனிக்க அப்படியே கொஞ்சமாக நமக்கு வந்து அது ரெடியூஸ் ஆகிட்டு இந்த மைண்ட் ஒரு கட்டத்தில் பேசாமலே போயிடும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த மைண்ட் ஆயிரும். இவ்வளோ நாள் நெகட்டிவாக சொன்னது, இன்டர்வியூ போகிறேன் உனக்கு செலக்ட் ஆகலைன்னு என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி சொன்ன மைண்ட் போக என்ன சொல்ல ஆரம்பிக்குன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஜாப் நீ போறியா உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், உன்னால் அந்த விஷயத்த பண்ண முடியும், உன்னால் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு ஸ்மைல் தரக்கூடிய விஷயம், ஹாப்பியாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இந்த மைண்ட் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் அந்த மைண்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் மைண்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கவனிச்சோன்னா அப்படியே சடனாக நின்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி விட்டுறணும். என்ன ப்ரோக்ராம்? பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி. எப்படி அதை நம்ம கவனிக்க அது அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். அப்போ நம்ம பாசிட்டிவான அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் விஷுவல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். டெய்லி டாஸ்க் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கோம். குரூப்பில் வந்து மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பண்ண அது அப்படியே நமக்கு பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, இதுதான் ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் டே டு டே பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஒரு பர்சன் கூட இருக்கான், காலையிலையும் உங்கள் கூட இருக்கான், மதியமும் உங்கள் கூட இருக்கான், ஈவினிங்கும் உங்கள் கூட இருக்கான், நைட்டும் உங்கள் கூட இருக்கான், தூங்கும் போது உங்கள் கூட இருக்கான், நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் கூட இருக்கான், டிரைவ் பண்ணிங்கன்னா கூட இருக்கான். அப்போ கவனிங்க, எல்லா டைம்லையும் அந்த பர்சன் உங்கள் கூட இருக்கான். உங்களோட ரூம்மேட், உங்களோட மைண்டு தான் உங்கள் ரூம்மேட், அவன் கூட இருக்கான். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஈஸியாக இந்த விஷயத்துலேருந்து நம்ம ட்ராப் ஆகாமல் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து லீவ் பண்ணாமல் ஈஸியாக அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.